ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெற்றி குரல். ஏற்கனவே நம்ம பாலிட்டி பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்துருப்போம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த மாதிரியான நல்ல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் கான்ஸ்டியூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனோட சாலியன் ஃபியூச்சர்ஸ், சிறப்பு கூறுகள் இல்லை சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரியாம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மூணை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கும். அது இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, முதல்ல சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை குயிக்காக சொல்லி முடிச்சிடலாம். மொத்தம் 5 சிம்பிளிஃபைடு பாயிண்ட்ஸ் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியலமைப்புலுமே நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான் மிகவும் பெருசா இருக்கு, நீளமா இருக்கு. என்ன காரணம்னு போன வீடியோலயே சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட நாம 60 கண்ட்ரீஸ்ல இருந்து கான்ஸ்டியூஷனை எடுத்து நம்ம எழுதியிருப்போம். அதனாலேயே நம்மளோட கான்ஸ்டியூஷன் பெரிய கான்ஸ்டியூஷனா இருக்கும். அடுத்தது drawn from வேரியஸ் சோர்சஸ் அப்படிங்கிறது அதுதான். 60 நாடுகள் கிட்ட இருந்து பெறப்பட்டு நம்ம எழுதியிருக்கோம். அதை தான் சொல்ல வராங்க. இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம திருத்தலாமா அப்படின்னு கேட்டா திருத்த முடியும். அதே சமயத்துல எல்லா மொத்த கான்ஸ்டியூஷனையுமே திருத்திடலாமா அப்படின்னு கேட்டா அப்படி திருத்த முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அமெண்ட்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். பின்னால அதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை திருத்த முடியும், ஒரு சில பார்ட்ஸை திருத்தாமையும் இருக்க முடியும். அதுக்கான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் இருக்கு. அதனாலதான் இதை நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு நம்மளோடது. அதே மாதிரி கூட்டாட்சி முறையான அரசாங்கத்தை ஏற்படுத்துது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இருக்காங்க, பிஜேபி இருக்கு இப்ப. அதே மாதிரி ஸ்டேட்ல நம்மளோட டிவிகே கவர்மெண்ட் இப்ப கரண்டா இருக்காங்க. இந்த மாதிரி 2 சிஸ்டம்ஸ் இருக்கு. 2 சிஸ்டமும் சேர்ந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது சமய சார்பற்ற நாடு, சுதந்திரமான நீதித்துறை. இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு தனியா ஒரு ரிலீஜியன் கிடையாது. இந்தியாவில் என்னென்ன ரிலீஜியன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ், ஓகேங்களா? இது இல்லாத புத்திஸ்ட், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா இந்தியா எந்த மதத்தையுமே சார்ந்து இயங்கக்கூடிய நாடு இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, சமய சார்பு நாடு அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் இஸ்லாமிக் சமயத்தை சார்ந்த நாடு, ஸ்ரீலங்கா புத்திஸ்ட் சமயத்தை சார்ந்த நாடு. ஸோ இந்த மாதிரி நாடுகளை வகைப்படுத்தலாம். நேபாள் ஹிந்து சமயத்தை சார்ந்த நாடு. ஸோ அந்த மாதிரி சமய சார்பு இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கு. ஆனா இந்தியா சமய சார்பு அற்ற நாடு. ஓகேவா? அடுத்தது சுதந்திரமான நீதித்துறை. அப்படின்னா என்னன்னா, இந்தியாவோட ஜுடிஷியரி, ஓகேங்களா, நீதித்துறையில எந்த ஒரு அரசாங்க செயல்பாடும் உள்ள நுழைய முடியாது, இல்லை இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல எந்த விதமான அரசியல் இடையூறும் இருக்காது, அது தனியா தான் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதமா நம்ம பார்த்திருப்போம். நேஷனல் ஜுடிஷியல் கவுன்சில்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன்லாம் நம்மளோட மோடி கவர்மெண்ட் வந்த புதுசுல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா கோர்ட் என்ன பண்ணிருச்சு, இதெல்லாம் ஜுடிஷியரியை நீங்க கைக்குள்ள கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிருக்கு. ஸோ இந்தியன் ஜுடிஷியரி இஸ் அ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இது மூலமா நிரூபணமாகுது. அடுத்தது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு ஆயிடுச்சா நீங்க ஒரு எம்எல்ஏவையோ எம்பியவோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட கான்ஸ்டியூஷனே சொல்லுது. அதுல யாரையும் நாம பாரபட்சம் காட்ட மாட்டோம், காட்டவும் கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இவ்வளோ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் தான் சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது ப்ரியாம்பிளுக்கு போவோம். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் ஃபுல் புக்கையும் படிச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ரியாம்பிளை படிச்சாவே இந்த கான்ஸ்டியூஷன் புக்குள்ளார என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா, கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு முன்னுரை அப்படிங்கிறத சொல்லலாம். இது இந்த புக்கு என்னென்னத்தெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கும். அதனால இதை கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டிட் தக்குதாஸ் பர்காவா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. இது புக்ல இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்டிட் தக்குதாஸ் பர்காவா அப்படிங்கிறவர், பண்டிட் தக்குதாஸ் பர்காவா அப்படிங்கிறவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னா எர்னஸ்ட் பேக்கர். கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னா எர்னஸ்ட் பேக்கர். ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இல்லாத நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் ப்ரியாம்பிள, நம்ம பேசுவோம்.
அடுத்தது குறிக்கோள் தீர்மானம் ஆர் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதை பத்தி லாஸ்ட் வீடியோலயும் நம்ம பார்த்திருப்போம். ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆரம்பிச்சு 4வது நாள், அதாவது டிசம்பர் 13, 1947 அவரு ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்திருப்பாரு. அதை ஏத்துக்கிட்ட நாள் ஜனவரி 22, 1947. ஓகேங்களா? இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அன்னைக்கு தான் ஏத்துருப்பாங்க. அதில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் தான் பாயிண்ட்ஸா எடுத்து பிரியாம்பிள் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. சரி, இந்த பிரியாம்பிள் திருத்தி இருக்காங்களா இதுக்கு முன்னால அப்படின்னு கேட்கும்போது திருத்தி இருக்காங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் 42வது அமெண்ட்மெண்ட் 1976. இதுல நிறைய வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்த்தோம்னா சோசியல் செக்குலார் இன்டெகிரிட்டி, சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இன்னும் சில வேர்ட்ஸும் இருக்கு. ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. நாம பார்ப்போம். அதே மாதிரி நம்ம பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தொடங்கும். ஓகேங்களா? அதாவது இந்திய மக்களாகிய நாங்க எங்களுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதுறோம் அப்படிங்கிறத இந்த பிரியாம்பிள் சொல்லியிருக்கும். ஓகே, அடுத்தது இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிதுன்னா, இந்தியா இஸ் அ சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதை புக்ல வரிசையா கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய 1 மார்க்லயும் ஆர்டர் பண்ணி சொல்லி கேட்டிருப்பாங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த ஆர்டர் முக்கியம், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்லயே கேட்பாங்க. சரிங்களா? இது இல்லாம மொத்தம் 2 புரட்சியை பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஒன்னு ரஷ்ய புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சியில ஜஸ்டிஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1789 இந்த ஜஸ்டிஸ்ல லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல சொன்னதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 1917 நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இதை பத்தியும் பேசியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே முக்கியம். ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னா 1917, பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா 1789. பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ரஷ்யன் ரெவல்யூஷன்ல பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பிரியாம்பிள்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இதை சொல்றேன். ஓகேங்களா? ஜஸ்டிஸுக்கு கீழே பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல் அப்படிங்கிற 3 டேர்ம்ஸும் காயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி ஏற்கனவே நம்மளோட பிரியாம்பிள்ல இருந்திருக்கும். அதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? சிட்டிசன்ஷிப் அப்படிங்கக்கூடிய டாபிக் நம்மளோட புக்ல இருக்கு. இதுல பேசிக்கான ஒரு 2-3 டேர்ம்ஸ் இருக்கு. முதல் பார்த்துருவோம். அதை சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா இந்த நகரத்துல வசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்களாம். அடுத்தது சிட்டிசன்ஷிப்பை நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்தியா சிட்டிசன்ஷிப் ஒருத்தருக்கு 1 தான் கொடுக்கும். ஓகேங்களா? அது என்ன சார் ஒருத்தருக்கு 1ன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சிட்டிசன் தானேன்னு கேட்டா, அமெரிக்கால அப்படி கிடையாது. அமெரிக்கால டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அமெரிக்கன் அப்படிங்கிறது ஒரு சிட்டிசன். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ இல்ல வேற வாஷிங்டன் டிசி அங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத தந்திருப்பாங்க. ஸோ அங்க 2 சிட்டிசன்ஷிப். இந்தியால ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். சரிங்களா? இது சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை மட்டும் பேசியிருக்கோம். சரிங்களா? அத நம்ம ஆர்டிகிள்ஸ்ல பார்ப்போம். இந்த ஆர்டிகிள் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1950 படி நமக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கடைசியா கிடைக்குது. இதை வந்து இது வரைக்கும் 9 முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, சிட்டிசன்ஷிப்பை எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால பிறந்திருக்கோமா, எப்போல இருந்து ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் இந்தியால பிறந்தீங்களா, நீங்க இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது ரிபப்ளிக் வாங்குறதுக்கு முன்னால நீங்க வெளிநாட்டுல பிறந்த ஒருத்தர் இந்திய குடிமகனா இருந்திருக்காரு. அதாவது உங்க அப்பா, நீங்க வந்து வெளிநாட்டுல பிறந்திருக்கீங்க 1950க்கு முன்னாடி. ஆனா உங்க அப்பா இந்திய குடிமகனா இருந்திருந்தாருன்னா நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாம நீங்க இந்தியாவில தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அங்கீகாரம் இருந்தது இல்ல பதிவு பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரி, அடுத்தது 4வது ரொம்ப முக்கியம், இயல்புரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயல்புரிமை யாருக்குன்னா வெளிநாட்டவருக்கு மட்டும்தான். ஒரு வெளிநாட்டவர் இந்தியால தங்கி இருந்து விண்ணப்பிச்சு இயல்புரிமை மூலமா அவங்க சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும். கடைசியா பிரதேச இணைப்பு அப்படின்னா, இப்ப இந்தியா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியவோ இல்ல ஒரு இடத்தையோ கேப்சர் பண்ணி இந்தியா டெரிட்டரிக்குள்ளார கொண்டு வராங்கன்னா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா மாறிடுவாங்க, இந்தியன் சிட்டிசனா மாறிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, பக்கத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து ஒரு 100 சதுர கிலோமீட்டர் நமக்கு வந்து வித்துடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கவங்க எல்லாம் இந்தியன் சிட்டிசனா மாறிடுவாங்க. இந்த மாதிரி பிரதேச இணைப்பின் மூலமாவும் இந்தியன் சிட்டிசனா மாறலாம். சரி, வாங்குறதுக்கு இத்தனை வழி இருக்கு.
நம்ம குடியுரிமையை பறிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா 3 வழியில குடியுரிமை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து போகும். எப்படின்னா, நீங்க எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த குடியுரிமையை ரத்து செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க, இந்தியால இருக்கீங்க, இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க. நீங்க அமெரிக்கால போய் குடியேறீங்க, இல்ல கனடால போய் குடியேறீங்க. அங்க நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது தாமாகவே ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. 3வது, நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு எதிரி நாட்டு கூட நீங்க வணிகம் செய்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்தியாக்காரங்களா இருந்தாலும் சரி, எதிரி கூட நீங்க என்ன பண்றீங்க? வணிகம் பண்ணி இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல்ல ஈடுபடுறீங்கன்னா, அதை கண்டுபிடிச்சு உங்களோட சிட்டிசன்ஷிப்பை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப்ல இத்தனை இருக்கு. நம்ம சிட்டிசன் ஆகிறதுக்கான வழிமுறைகளும் இருக்கு, சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதுக்கான வழிமுறைகளும் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம 3 விஷயத்த பார்த்திருக்கோம். விஷயம் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், சிறப்பியல்புகள், இந்திய அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகளை பத்தி பார்த்திருக்கோம். 2வதா பிரியாம்பிள், முகவுரையை பத்தி பார்த்திருக்கோம். அண்ட் 3வதா நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம்? சிட்டிசன்ஷிப்பை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.